ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னாலே சிலருக்கெல்லாம் அடி வைத்த கொஞ்சம் கலக்குங்க. ஏன்னா ராகு என்ன செய்ய போகிறாரோ, கேது என்ன செய்ய போகிறாரோ, ரெண்டுமே பாவகிரகங்கள். இந்த பாவகிரகங்கள் நமக்கு நல்லது செய்யுமா அப்படின்னு சின்னதாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க. தனுசு ராசிக்காரர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தர போகுதுங்க. கடந்த 1.5 வருடங்காலமாக 4ஆம் இடத்துல உட்கார்ந்த இந்த ராகு இப்போது 3வது வீட்டில் உட்காந்துட்டாருங்க. 4ஆம் இடத்துல உட்காந்து எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க விடாமல் தாயாருக்கு ஆரோக்கிய குறைவை கொடுத்து அம்மாவோட எப்போ பார்த்தாலும் சண்டை போட வச்சதோடு மட்டும் இல்லாமல் புது வண்டி வாங்கினாலும் அதுவும் பழுதாகி கிடக்குதே அப்படிங்கிற ஆதங்கத்தை எல்லாம் அள்ளி கொடுத்த இந்த ராகு இப்போது 3வது வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டாருங்க. அதனால் புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி இந்த ராகுவால் உங்களுக்கு எல்லா வகையிலுமே பணவரவும் உண்டுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. சமுதாயத்தில் எல்லாரும் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. பெரிய பெரிய விழாக்கள்லாம் நடக்கிற இடத்துல உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும். அந்த முதல் மரியாதை பெற்றவர்களில் நீங்களும் ஒருவராக மாறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு ஸ்பெக்குலேஷன் வகைகள், மார்க்கெட்டிங், அதை ஷேர் மார்க்கெட் மூலமாகவும் காசு வர்றதுக்கான வாய்ப்புகள், பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குதுங்க. அதே போல் இந்த ராகு பயிற்சியால், ராகுவால் உங்களுக்கு வியாபாரம் செழிக்கும், பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். தம்பி தங்கைகளோட இருந்து வந்த போராட்டங்கள் எல்லாமே விலகும். அதே மாதிரி ஏதாவது சொத்து பத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கேது உங்கள் ராசிக்கு இப்போ 9வது வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டாருங்க. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், அப்பாவோட ஸ்தானம். அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. மருத்துவ செலவுகள் அப்பாவுக்கு கொஞ்சம் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி மருத்துவ குணம் இருந்தாலும், மருத்துவ செலவுகள் இருந்தாலும், அதையும் தாண்டி குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு. 9வது வீட்டில் கேது வந்ததுனால அப்பா வழியில் சொத்துக்கள் வரும். அப்பாவே கொஞ்சம் மனசு மாறி உங்களுக்கு எழுதி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்து சம்பந்தப்பட்ட, பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள்லாம் சாதகமாக உங்களுக்கு முடியும். அதே மாதிரி குலதெய்வ கோவிலும் நீங்கள் கட்டி எழுப்புவீங்க. கும்பாபிஷேகத்திலையும் நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலுமே இந்த கேது பகவானும் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாருங்க. எப்படி பார்த்தாலும் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். வாழ்க்கையில் வசந்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதாவது இந்திய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த ராகு கேது பயிற்சி இந்தியாவுக்கும் நல்லா இருக்குது, உங்களுக்கும் நல்லா இருக்குதுங்க. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. வியாபாரம், உத்தியோகம் இதெல்லாமே உங்களுக்கு நல்ல விதத்தில் இருக்கும். நிம்மதியையும் தரக்கூடியதாக இருக்கும். வீடு வாங்கிறது, அதே போல் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து காட்டுவது, இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக முடியுங்க. மேலும் மேலும் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு கீழப்பெரும்பள்ளம் அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டு வந்துடுங்க. இது மயிலாடுதுறையிலிருந்தும் போகலாம், சீர்காழிக்கு பக்கமாகவும் இருக்குது. இந்த கீழப்பெரும்பள்ளம் சென்று கேது பகவானையும் ராகு பகவானையும் நீங்கள் வழிபடுங்க. இங்கே மூலவராக ஸ்ரீ நாகேஸ்வரர் இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ஸ்ரீ நாகேஸ்வரரை, மூலவரை நீங்கள் தரிசனம் செய்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வேர்க்கடலை தானமாக கொடுங்க. இந்த ராகு கேது பயிற்சி அருமையாக இருக்குங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.